வெல்கம் டு மங்கையர்பட்டகம். ஈஸியாக சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான வீட் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நட்ஸ், பிஸ்தா, முந்திரி, சாரப்பருப்பு, பாதாம் பருப்பு, 1/2 கப் தயிர், 1 கப் எண்ணெய், 1 கப் பால், 1 கப் பொடிச்ச வெல்லம். நீங்கள் எடுத்த அதே அளவில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனலாக, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலப்பொடி. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் பொடிச்ச வெல்லம், 1/2 கப் தயிர், 1 கப் வாசனை இல்லாத எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் எண்ணெய் இப்போ எடுத்துருக்கிறேன். இதை மூணையும் நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளை கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ரெண்டாவது ஸ்டெப், ஒரு பவுலில் கொஞ்சோண்டு கோதுமை மாவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஈவனாக நட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காகவும் அடியில் நட்ஸ் தங்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஸ்டெப், ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெல்லம், தயிர், எண்ணெய் மூணையும் அரைச்சி வச்சிருக்கிறத ஊற்றிருக்கிறேன். அப்புறம் 1 கப் பால், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், காமன் சால்ட் 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன். உங்களுக்கு ஆப்ஷனலாக இந்த வெனிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன் ஒரு ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். சென்டரில் கட் பண்ணி சுற்றி ஃபோல்ட் பண்ணி விட்றதுக்கு பேர் தான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இது கட்டிகளே இல்லாமல் லம்ப் ஃப்ரீ கேக் மிக்ஸாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் கைகளை பயன்படுத்தி கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணணும்ல, நடுவில் கைகளை வச்சு கூட கட்டிகளை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நட்ஸை ஆட் பண்ணி அகெயின் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு நட்ஸ் மட்டும் கார்னிஷிங் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா நட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டெப், ஃப்ளாட்டான நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் 1 ஸ்பூனும் நெய் 1 ஸ்பூனும் ஊற்றி ப்ரஷ் பண்ணுறோம். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுதான் நல்லாவும் வரும். அதே எடுத்துக்கோங்க. சுற்றிலும் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரஸாக ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெயும் நெய்யும் நல்லா ஊற்றி இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க ப்ரஷ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் மிக்ஸை இதில் ஊற்றிக்கோங்க. சின்ன கப் அளவு தான் நான் எடுத்ததுனால ஒரே பேட்சாக நான் போடுறேன். 2 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க, லெவலப் ஆயிரும். நட்ஸ் மேலே கார்னிஷ் பண்ணி இதை மூடி 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். நீங்கள் நிறையா மாவு வச்சுருந்தீங்கன்னா 2-3 பேட்சஸாக பண்ணுங்கள். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரங்கள் நல்லா எலும்பி வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கிறோம். 12 மினிட்ஸுக்கு மேலே இந்த கேக் வேகாது. சிம்மில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா க்ளீனாக வருது. ஸோ ஓரங்கள்லாம் எடுத்து விடவே தேவையில்லை. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கைட்டே நீங்கள் திருப்பி வச்சிடலாம். சுவையான வீட் பேன்கேக் தயார். அவன் இல்லாமல், குக்கர் இல்லாமல் ரொம்ப சுலபமாக less than 20 மினிட்ஸில் இந்த கேக் செஞ்சுட்டோம். சுகர், மைதா, எக், பட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. வெல்லம், கோதுமை வச்சு ஹெல்தியான ஈஸியான பேன்கேக் ட்ரை பண்ணி பாருங்க. Comment, like, share and subscribe to மங்கையர்பட்டகம். Press the bell icon for instant updates.